கிண்டி பார்க்கு இந்த பேர்ட்ஸ்க்கு எல்லாம் இன்ஃபெக்ஷனு மூடிட்டாங்கன்னு கேள்விப்பட்டு நிறைய பறவைகளுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்காமே. நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன கேஸ் ஸ்டவ் இல்லைன்னா சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பறவைகளுக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லன்றீங்களா? இல்ல மேடம், உங்களுடைய கோழிக்கு மட்டும் இல்ல, புறாக்களுக்கு, காக்கைகளுக்கு, பேர்ட்ஸுக்கு ஏவியன் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் பரவின்னு இருக்கு. கொரோனா மாதிரி வந்துருமா அப்படின்னு கிடையாது. பேர்ட்ஸ்க்குள்ள நிறைய கடகடன்னு இன்ஃபெக்ட் ஆகி டெத் ஆறத பாக்குறாங்க, சிக்காரத பார்த்துட்டு இருக்காங்க. ஜூல நிறைய நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற பறவைகளுக்கு நீங்க நிறைய பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அதுல சிக்கானதால உங்க கண்ணுக்கே தெரியாது. பட் த டிசீஸ் இஸ் ஸ்ப்ரெடிங். அவங்களுக்குள்ள அந்த நோய் வருது. மக்களுக்குள்ள இன்னும் ரிப்போர்ட் ஆகல. நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அந்த ரஷ் ஆஃப் ஃபீவர் பேஷண்ட்ஸ் இன்னும் வரல. அது எப்படி வரும்னா டிபிக்கல் ஃப்ளூ மாதிரி தான். இன்ஃப்ளூயன்சா வைரஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஃப்ளூ சிம்டம்ஸ் மாதிரி ஃபீவர், காஃப், இல்லைனா கோல்டு, இல்லைனா ஜஸ்ட் பாடி பெயின், டயர்ட்னஸ்னு வரலாம். நீங்க அவேரா இருக்கணும். அதோட நியூஸ் வந்துட்டு தான் இருக்கு வெளியே. நத்திங் டு வரி. நம்ம கேரளா மாதிரி நிப்பா வைரஸ் இங்க வர மாதிரி ரொம்ப டேஞ்சரஸா டெத் ஆகிற மாதிரிலாம் ஒன்றும் இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆகல. பட் பி அவேர். உங்களுடைய ஹைஜீன், ஹேண்ட் வாஷ், எங்கேயாவது ரொம்ப கூட்டமான இடத்துக்கு போயிருக்கீங்கன்னா, அது முக்கியமா உங்களுடைய பாடியில ஹை சுகர்ஸ் இருக்கு, சரியா தூங்கல, ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, ஜென்ரலா நிறைய மருந்து போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா கம்முன்னு மாஸ்க போட்டுட்டு போறது பெட்டர். எல்லாரும் போட்டுட்டு போனா பெட்டர். நீங்க முக்கியமா போட்டுட்டு போனா உங்களுடைய சேஃப்டி. ஃபர்ஸ்ட் 1 or 2 டேஸ்க்கு டெஃபினட்டா மருந்து இருந்தெல்லாம் போடாதீங்க. ஃபீவர் வந்தா கூட ஜஸ்ட் ஒரு பேராசிட்டமால் அது மாதிரி போட்டுட்டு செகண்ட் டேக்கு அப்புறம் தான் we have to investigate and find out. But avian influenza virus is not so far very deadly disease ஒன்றும் கிடையாது. Beware and be aware.